Viewers and my dear students, இன்னைக்கு நம்ம exercise 2.3 class 12 complex numberல exercise 2.3 ஓட first sum இந்த வீடியோல பார்க்க போறோம். If z1, z2, z3 values கொடுத்திருக்காங்க. Show that first point வந்து z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது என்ன அப்படின்னா associative property under addition. ஓகேவா, இது என்னது? associative property under addition. அவங்க இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா associative property சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார்முலா வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து சம்ஸ் ஈஸியாக புரியும். பாருங்கள், இது என்னது? associative property under addition. என்னது? z1 plus z2 plus z3 equal to z1 plus z2 plus z3. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் என்ன? z1 கொடுத்துருக்காங்க, z2 கொடுத்துருக்காங்க, z3 கொடுத்துருக்காங்க. டு ஷோ தட் நம்ம என்ன ஷோ பண்ணணும்? இந்த ஃபுல் டேர்ம் ஷோ பண்ணணும். ஓகேவா, அதாவது இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு ஷோ பண்ண போகிறோம். இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பார்ட்டை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது. இது என்னன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது. அதான் ரைட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச் சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஹெச்எஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. z1 plus z2 plus z3. ஓகேவா, z1ஓட வேல்யூ என்ன? 1 minus 3i. z1ஓட வேல்யூ 1 minus 3i போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே z2ஓட வேல்யூ என்ன இருக்குது? மைனஸ் 4iன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், 4i வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இந்த ப்ளஸ் போட்டுக்கோங்க. z3ஓட வேல்யூ என்னது? 5. அந்த 5 போட்டாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்பர் 1 போட்டுக்கோங்க. மைனஸ் 3i மைனஸ் 4i ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 7i வரும். இந்த ப்ளஸ் 5 நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்பர்ஸ்லாம் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 5 + 1 is 6 மைனஸ் 7i. இப்போ இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா, எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 6 மைனஸ் 7i, அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துருக்கோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் போட போகிறோம். ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. z1ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i ப்ளஸ் z2ஓட வேல்யூ மைனஸ் 4i ப்ளஸ் z3ஓட வேல்யூ 5ன்னு போட்டாச்சு. இந்த 1 மைனஸ் 3i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4i, இங்கே ப்ளஸ் 5ங்கிறது வந்துடும். இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 1 + 5ங்கிறது 6ன்னு வந்துடும். இங்கே மைனஸ் 3i, இங்கே மைனஸ் 4i ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 7iன்னு வந்துடுது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் பாருங்கள். இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே என்ன இருக்குது? 6 மைனஸ் 7i 6 மைனஸ் 7iன்னு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 we get, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we get நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா, இதில் இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா z1 z2 z3 equal to z1 z2 z3. இது என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். இதை இப்படியும் கேட்கலாம், ஏன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? அதே தான், z1 z2 z3 கொடுத்துருக்காங்க. டு ஷோ தட் என்ன ஷோ பண்ணணும்? என்ன கேட்டுருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா? எல்ஹெச்எஸ் போட்டாச்சு. z1 z2 z3, அதாவது z1ஓட வேல்யூ என்ன? 1 மைனஸ் 3i. z2ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 4i. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு z3ஓட வேல்யூ 5ன்னு வந்துருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4iயால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸ் 4iயால் ஃபஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்தது மைனஸ் 4iயால் மைனஸ் 3i மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மைனஸ் 4i இன்ட்டு 1 மைனஸ் 4i, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 4s are 12, i இன்ட்டு i ஸ்கொயர் ஆகிடும், இன்ட்டு இந்த 5 அப்படி இருக்குது. இந்த மைனஸ் 4iங்கிறது அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் இந்த 12 i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 இன்ட்டு இந்த 5 மைனஸ் 4i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வந்துடுது? மைனஸ் வந்துடும். அப்போ 12 இன்ட்டு 1 12 வந்துடுது, இன்ட்டு இந்த 5 வந்துடும். இப்போ இந்த 5ங்கிறது என்னது? இதுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லையா? அப்போ 5ஆல் ஃபஸ்ட்டு மைனஸ் 4i மல்டிப்ளை பண்ணும், அடுத்து 12 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 5 இன்ட்டு மைனஸ் 4iங்கிறது 5 4s are 20i வந்துடும். அடுத்தது 5 இன்ட்டு 12ங்கிறது நமக்கு என்ன வந்துடுது? 16 வந்துடுது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு என்ன? அது ரியல் நம்பர் தான் எழுதணும். ஸோ மைனஸ் 60, அடுத்ததான் இமேஜினரி எழுத போகிறோம். மைனஸ் 20iங்கிறது இங்கே போட்டாச்சு. இது என்ன பண்ணிட்டோம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்ட்டு எடுத்துட்டோம்.
இப்போ என்ன பண்ண போகிறோம், RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHS என்னது, Z1 Z2 Z3ங்கிறது. Z1ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i, Z2ஓட வேல்யூ -4i, Z3ஓட வேல்யூ 5. ப்ராக்கெட் மட்டும் தான் இதில் முக்கியம். ஓகேவா, ப்ராக்கெட் நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சம் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இந்த 1 மைனஸ் 3i அப்படி இருக்கட்டும். இது ரெண்டும் மல்டிபிள் இருக்குது பாருங்கள். அப்போ 4 5s are 20. மைனஸ் இருக்கால மைனஸ் போட்டிருக்கோம். i இருக்குது, i போட்டாச்சு. இப்போது இந்த -20iங்கிறது 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது -3iயால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -20i இன்ட்டு 1 -20i. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 20s are 60 வந்துடுது. i இன்ட்டு iங்கிறது i ஸ்கொயர் வந்துடுது. -20i அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 60 இன்ட்டு i ஸ்கொயரோட வேல்யூ -1 ஈக்குவல் டு -20i. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -16 வந்துடும். நமக்கு என்ன வருது, ரியல் பார்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ -60 -20i. ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு என்ன தான் வந்துச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள், -60 -20i. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு என்ன கிடச்சிட்டு, -60 -20i. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 we get, நமக்கு என்ன கிடச்சிட்டு, ரெண்டுமே LHSஸும் RHSஸும் ஈக்குவலாக வந்துருச்சு. therefore hence proved. ஓகேவா, இவ்வளோதாம்மா இந்த சம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.